10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of energies. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை எனர்ஜி? Energy is defined as the capacity to do work. ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி அண்ட் அனதர் ஒன் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஒரு பொருளை மூவ் பண்ணுது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம வந்து கைனட்டிக் எனர்ஜி, நம்ம எனர்ஜி கொடுத்து அந்த பொருளை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்குற எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லும். த எனர்ஜி பொசஸ்டு பை அ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனட்டிக் எனர்ஜி. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணணும், அந்த பொருளை மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜினால் அந்த பொருள் மூவ் ஆகலை, நம்ம கொடுக்குற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு அப்படின்னா ஸோ அந்த எனர்ஜி எங்கே இருக்கும்? நம்ம கொடுத்த எனர்ஜி அந்த பொருளில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி தீரம் பார்த்துருப்போம். நம்ம அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி பார்த்துருப்போம். ஸோ இன் திஸ் கிளாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, the amount of work done by an external force, the amount of work done by an external force in moving the object at constant velocity. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒர்க் செய்யறதுக்காக நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த எனர்ஜியை என்ன பண்ணிக்குது, வாங்கி வச்சுக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பாடி இஸ் அசோசியேட்டட் வித் இட்ஸ் பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் வித் த ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளில் இருக்கும். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பொசிஷனையும் சரௌண்டிங்ஸில் அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா this is because the various forces acting on the body also depends on position and configuration. ஸோ ஒரு பொருள் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸில் ஆக்ட் ஆகுது, ஸோ வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துல ஒரு டேபிள் மேலே நம்ம ஒரு புக்கு வச்சுருக்கிறோம். அப்போ அந்த புக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அது நார்மலாகவே என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸும் ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ்னும் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சொல்லலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டெஃபினேஷன் பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன் மூவிங் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ மூவ் ஆகும் போது இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம், மேலே வந்து தூக்குறோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளை, கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுச்சு. அந்த மூவ் பண்ண இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பொருள் மேலே என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ரெண்டு இடம் எடுத்துக்கலாம், ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இனிஷியல் லொக்கேஷன், ஃபைனல் லொக்கேஷன். ஸோ இனிஷியல் லொக்கேஷன்லேருந்து ஃபைனல் லொக்கேஷனுக்கு அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுத்த ஃபோர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னவா மாறி இருக்கு, எனர்ஜியாக மாறி இருக்கு. அந்த எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்து எப்சிலான் u இஸ் ஈக்குவல் டு த இன்டகரல் ஆஃப் FA.dr. இந்த ஏ அப்படிங்கிறது என்னது, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த பொருளை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே டிஆர் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு ரெண்டுக்குமே டைரக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வெக்டர் குவான்டிட்டி, ரெண்டுக்குமே டைரக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் இங்கே ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்துருப்போம், த வெக்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம, ஸ்கேலார் வெக்டர்ஸ், அடுத்தது வந்து கிராஸ் வெக்டர், இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை மூவ் பண்ணிட்டு போயிருக்கிறோம். ஸோ அந்த மூவ் பண்ண இடத்துக்கு நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அந்த பொருளில் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதிலிருந்து the various types of potential energies பார்க்கலாம். various types of potential energy. ஸோ இந்த ஒவ்வொரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ the first one என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா the energy possessed by the body due to gravitational force gives rise to potential energy. ஸோ இப்போ நான் ஒரு எனர்ஜி நம்ம வந்து கொடுக்குறோம், ஒரு பொருள் மேலே ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி எதுலேருந்து கிடைச்சது, கிராவிடேஷன்லேருந்து கிடைச்சது அப்படின்னா ஸோ அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இன் பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, அந்த டேபிள் கிரவுண்டில் தான் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் நமக்கு என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அந்த புக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இன்ஸ்டோர்டு இருக்குது. ஸோ அந்த பொருள் மேலே அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜினால் அந்த பொருள் வந்து எங்கேயும் மூவ் ஆகலை. அப்போ அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். நம்ம இந்த எம்ஜிஹெச்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா மாஸ், கிராவிட்டி, ஹைட்டு. ஸோ இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா the second one is the energy due to spring force and other similar forces give rise to elastic potential energy. இங்கே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மேலே நீ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், ஒரு ஸ்ப்ரிங்கு மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு இல்லைன்னா வேறு என்னாச்சும் ஒரு சிமிலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ சிமிலர் ஃபோர்ஸஸ்ங்கிறது என்னது, ஒரு ரப்பர் பேண்டு சொல்லலாம், ஒரு ரப்பர் பேண்டு சொல்லலாம், இல்லை ஸ்ப்ரிங்கு மேலே நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kx². இங்கே கே அப்படிங்கிறது வந்து ரீஸ்டோரிங் கான்ஸ்டன்ட், அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்லாம் இன் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது த தேர்ட் ஒன் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா அது ஒரு சார்ஜஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். த எனர்ஜி டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து நம்ம +2ல் படிக்கலாம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ரெண்டு சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ். ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ E.dr அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இப்போ எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் எம்ஜிஹெச் எம்ஜிங்கிற ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறோம், எர்த்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நியர் த சர்ஃபேஸ் அப்படின்னா எர்த்துக்கு மேலே கிடையாது, எர்த்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம் U = mgh அப்படின்னு. இந்த பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஹெச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஹைட், எர்த்துலேருந்து ஒரு சம் ஹைட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் என்ன, ஸோ அப்போ அந்த ஹெச் உயரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு தான் என்ன பண்ணுது அங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் எப்படி அது மூவ் ஆகும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில். ஸோ இப்போ அந்த ஹெச் உயரத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது இந்த ஹெச் உயரத்துக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் தான் நம்ம வந்து இங்கே mgh அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ நீ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிற, அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து mன்னு வச்சுக்கும். அடுத்தது ஒரு ஹெச் ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறோம். அதை அப்படி எடுத்துகிட்டு போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்
ஒரு ஒர்க்கை செய்கிறோம். ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க்கை செய்கிறதுனால இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி அப்படிங்கிறது அந்த பொருள் மேலே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஜி ஜே வெக்டர். இது என்ன சார் மைனஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம காம்போனன்ட் பிரித்தோம் அப்படின்னா எக்ஸ் காம்போனன்ட் ஒய் காம்போனன்ட்னு பிரிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஒய்னு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸில், அதாவது இந்த ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால மைனஸ். ஸோ இந்த ஜே காம்போனன்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட். ஸோ இப்போ எஃப்ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே கேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெக்டர் நம்ம இந்த இடத்துல யூனிட் வெக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக, இந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும். ஸோ இதை பார்க்கணும். அடுத்தது இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் என்னது, அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ அந்த அப்ளைடு ஃபோர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்துருப்பீங்க, எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப்ஜி. ஸோ ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லெவலில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால ஆப்போசிட் மைனஸ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹெச்சில் இந்த இடத்துல இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை ஹெச் உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வேர்ட் டைரக்ஷன்லையும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு அப்வேர்ட் டைரக்ஷன்லையும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எஃப், அதாவது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த நியூட்டன் செகண்டில் அப்படி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஏன்னா அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். இங்கே எதுக்கு எதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம இதை எப்படி எழுதலாம், எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எம்ஜி ஜே. ஸோ இந்த ப்ளஸ் ஜே அப்படிங்கிறது என்னது, ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட். ஸோ ஜே காம்போனன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு வெர்டிகலி அப்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது ப்ளஸ் ஜே கேப். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்ச கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏ டாட் டிஆர். அதாவது எஃப்ஏங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, டிஆர் அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டு. இந்த டாட் ப்ராடக்ட்டு வெக்டரில் இருக்கக்கூடிய இந்த டாட் ப்ராடக்ட்டை நீ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்னென்னு எழுதலாம், எஃப்ஏ டிஆர் காஸ்டிட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ அப்படிங்கிறது என்னது, இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எங்கேருந்து எது வரைக்கும் இந்த இன்டெக்ரல் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அட் த கிரவுண்ட்லேருந்து ஹெச் உயரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஸோ இப்போ அதுதான் 0 to h. The FA vector, the modulus of FA vector into dr vector into cos theta. ஸோ இது டாட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா அப்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது, அப்ளைடு ஃபோர்ஸும் அப்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் தானே. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீட்டா அப்படிங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இதை தான் நம்ம இந்த லெசனில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம், the angle between the forces and displacement அப்படின்னு. ஸோ இந்த தீட்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காஸ் 0வோட வேல்யூ என்னது, காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா த மாடுலஸ் ஆஃப் எஃப்ஏ, அதாவது வெக்டரில் இருக்குது, நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா ஸ்கேலராக மாற்றணும். மாடுலஸ் எடுத்தால் என்ன மாறிடும், ஸ்கேலராக மாறிடும். ஸோ இப்போ எஃப்ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் எஃப்ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது டிஆர் அப்படிங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டரில் இருக்குது, அது நம்ம ஸ்கேலராக மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாறிடும், ஸ்கேலராக மாறிடும். ஸோ இப்போ the potential energy, the gravitational potential energy is equal to mg அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல, அது கான்ஸ்டன்ட்டு. ஸோ வெளியில் எடுத்துக்கல. ஸோ எஃப்ஏக்கு பதிலாக எம்ஜி, அடுத்தது டிஆருக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடுறோம், டிஆர் வெக்டருக்கு பதிலாக டிஆர்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே டீட்டா அப்படிங்கிறது என்னது, டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ ஹைட்டு, ஹெச்சுங்கிற ஹைட்டு டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ the gravitational potential energy is equal to mg the integral of 0 to h into dr. இந்த டிஆருங்கிறது தான் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டெக்ரல் பண்ண முடியும். ஸோ டிஆர் இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் அப்படின்னு கிடைக்கும். இதில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். 0லேருந்து ஹெச் உயரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஸோ இப்போ ஹெச்சை உள்ளார ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா
த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா, அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட உயரம் ஹெச்ங்கிற உயரம் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸு அங்கே என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஹெச் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்னவாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸு என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மேலே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒன்று வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம், அடுத்தது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னது, ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங்கில் என்ன இருக்கும், எலாஸ்டிக் மெட்டீரியல் அது. ஸோ அதை என்ன பண்ணலாம், ஸ்ப்ரிங்கை இழுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ ரப்பர் பேண்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரப்பர் பேண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கும், அந்த எலாங்கேஷன் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீ எலாங்கேட் பண்ணுற, பெருசு பண்ணுற, இழுக்கிற. ஸோ அப்படி இழுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, நீ இழுத்துட்டு விட்ட அப்படின்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்னா அங்கே திரும்ப உனக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்னது, திரும்ப பழைய நிலைமைக்கு போகக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கிறோம், அதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுத்தது இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இப்போ U = 1/2kx² பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம். அது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி, த பொட்டன்ஷியல் எனர்ஜி possessed by a spring, the potential energy possessed by a spring due to a deforming force which stretches or compresses. The spring is termed as elastic potential energy. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்துருக்குறோம், ஸ்ட்ரெச் இழுத்துருக்குறோம், இல்லை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது அதனுடைய ஷேப் வந்து மாறுமா, அதை தான் நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஷேப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணும் போதோ இழுக்கும் போதோ, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டிலேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், அந்த லென்த் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த உருக்குலைக்கும் விசை, தமிழில் சொல்லணும் அப்படின்னா உருக்குலைக்கும் விசை அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய உருவத்திலிருந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன ஆகிருக்கு, மாறி இருக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங்கு மேலே நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னது, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ இதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் எகைன்ஸ்ட் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் இஸ் ஸ்டோர்ட் as the elastic potential energy in the spring. ஸோ அப்போ நம்ம கொடுத்த நம்ம செஞ்ச அங்கே என்ன வேலை செஞ்சுருக்கோம், நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்துருக்குறோம். அப்போ அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கும் போது ஃபோர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடும். ஸோ அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் வந்து அங்கே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய டயக்ராமை பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹரிஜான்டல் டேபிள் மேலே ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிறோம். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது, ஒரு மாஸில் ஒரு எண்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு அதனுடைய ஒரு எண்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு எண்டை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங், இதை தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது ஃபியூச்சர் கிளாஸில் நிறைய படிப்பீங்க இதை பற்றி. ஸோ இப்போ இதுக்கான மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ M அப்படிங்கிற ஒரு மாஸ் வந்து இதில் இருக்குது. சரிங்களா, இப்போ அந்த ஹரிஜான்டல் டேபிளில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸு. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், திரும்ப கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குது, இப்போ இந்த ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த x = 0 அப்படிங்கிற இந்த டாட்டட் லைன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் லைன், ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கோட லென்த்து. இப்போ நம்ம இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த மாஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதுதான் ஒரிஜினல். சரிங்களா, ஒரு டேபிள் மேலே ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு எண்டில் என்ன இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த x = 0 அப்படிங்கிற அந்த பொசிஷனில் இருந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தை என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா the arrow mark indicates the direction of applied force. ஸோ FA அப்படிங்கிறது என்னதுங்க, அப்ளைடு ஃபோர்ஸுக்கான டைரக்ஷன். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம், இந்த மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. சரியா, ஸோ அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு
திரும்ப வந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் நமக்கு இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற அப்ளை ஃபோர்ஸுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ நம்ம இழுத்துட்டு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, திரும்ப அதை விட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய நிலைமைக்கு கரெக்டாக வராது, திரும்ப என்ன பண்ணும் கம்ப்ரஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பழைய நிலைமைக்கு வரும். ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணோம், கொஞ்சம் தூரம் வந்துட்டு என்ன பண்ணோம் இந்த இடத்துல நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதே செட்டப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸை மாற்றி கொடு. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணு. முன்ன எக்ஸ்பேண்ட் பண்ணோம், இப்போ என்ன பண்ணுற கம்ப்ரஸ் பண்ணு. அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுற அப்படின்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணு. அதான் ஃபஸ்ட்டு 0ங்கிற பொசிஷனில் இருந்து நீ என்ன பண்ணுற எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கம்ப்ரஸ் பண்ணு. அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது நீ கொடுக்கக்கூடிய இந்த அப்ளைடு ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாருங்கள். ஸோ திரும்ப இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு என்ன கிடைக்கும், அதில் ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே டைரக்ஷன் வந்து வேறு. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது, நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இது எல்லாமே நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன சார், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம் செகண்ட் லெசனில். ஸோ அது வந்து நம்ம ஹூக்ஸ் லா படி அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கேஎஸ் கே. ஓகேங்களா, எஃப்எக்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கேஎக்ஸ். இந்த கே அப்படிங்கிறது என்னது ரீஸ்டோரிங் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சோ அவ்வளோ தான் திரும்ப அந்த ஸ்ப்ரிங்கு வரும், அதுதான் ஸ்ப்ரிங்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அங்கே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனிச்சோ அவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இது என்னது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னென்னு சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஈக்குவல் பண்ணுறது நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா கே அப்படிங்கிற ஒரு ரீஸ்டோரிங் கான்ஸ்டண்ட்டை போடுறோம், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, அதுவும் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ ஆச்சு, எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை போணுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டிருக்கிறோம். அப்போ எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கேஎக்ஸ். ஸோ இப்போ இங்கே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் ஆஃப் எஃப்ஏ இன்ட்டு டிஆர். அதாவது இப்போ இன்டெக்ரல் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம், அந்த டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறீங்க. இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ 0 பொசிஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நவுந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இதில் இருக்கக்கூடிய இதில் ஸ்டோராக இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப்ஏ டாட் டிஆர். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் லிமிட் வந்து எவ்வளோ தூரம் 0ங்கிற பொசிஷனில் இருந்துச்சு, எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ த இன்டெக்ரல் ஆஃப் 0 to x அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெக்டர் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக எஃப்ஏ டிஆர் காஸ்டிட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மாடலஸ் போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த வெக்டரை வந்து நம்ம ஸ்கேலராக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி u இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் ஆஃப் 0 to x kx இன்ட்டு dx. அதாவது இந்த எஃப்ங்கிறது என்னது, எஃப்ங்கிறது இந்த இடத்துல வந்து என்னது எஃப்ஏ அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, அது வந்து கேஎக்ஸ். ஸோ இப்போ கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். டிஆருங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஆருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிள் என்ன நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் இங்கே கிடைச்சக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் சேம் ஆங்கிள். ஸோ இப்போ காஸ் θ இஸ் ஈக்குவல் டு θ இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to x kx இன்ட்டு dx. ஸோ இப்போ இதில் வந்து கேங்கிறது கான்ஸ்டன்ட், மீதி எதை வந்து நீ வந்து இன்டெக்ரல் பண்ண முடியும், எக்ஸ் டிஎக்ஸை தான் இன்டெக்ரல் பண்ண முடியும். அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா x²/2ன்னு கிடைக்கும். இதில் என்ன லிமிட்டு 0 to x, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ u இஸ் ஈக்குவல் டு இந்த
எக்ஸ் ஸ்கொயர் பை 2ல் இந்த 1/2 வெளியில் எடுத்துக்கோ. அப்போ 1/2 k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்க இடத்துல எக்ஸே தான் நீ என்ன பண்ணுற ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த என்னது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 k எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அப்போ எங்கேருந்து எங்கே போணுச்சு, எதை மைனஸ் பண்ணால் அந்த டோட்டல் எக்ஸ் கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ இப்போ எக்ஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஐ ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரையணும். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து FA is equal to KX, FX is equal to minus KS அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்க்கும் எக்ஸுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம். அப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி ஒரு பிளாட் பண்ணிங்க. இது வந்து எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோ, ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் எடுத்துக்கோ. இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு நீ ஒரு கிராஃப் வரைஞ்சா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. பாசிட்டிவ் டைரெக்ஷன் இது கம்ப்ரஸ் பண்ணும்போது தான் நம்ம பாசிட்டிவ் டைரெக்ஷனில் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மைனஸில் இருக்கும், நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைரெக்ஷனில் போகும், அப்போ மைனஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா இதில் கம்ப்ரஷன் இருக்குது, என்ன இருக்குது, ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, கம்ப்ரஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ அண்டர் த ஏரியா ஆஃப் த கிராஃபில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ BH ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ இங்கே ½ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸு. சரிங்களா? ஹெச்சுங்கிறது ஹைட்டு. இந்த ஹைட் என்னது அப்படின்னா கேஎக்ஸ், ஃபோர்ஸ் தானே, ஃபோர்ஸ்னா கேஎக்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ kx² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வந்துச்சா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம ஃபோர்ஸுக்கான ஏரியா. அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு கிராஃப் ஒன்று பார்க்கலாம். என்ன கிராஃப் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கிராஃப். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா அதில் ஸ்டோராக இருக்கக்கூடிய எனர்ஜி. நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கலாம், எனர்ஜி வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. 0 இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். பாருங்கள், இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது கைனடிக் எனர்ஜி சொல்லுங்கள். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கும், கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரஷன் பண்ணும்போதோ இல்லை ரேர் ஃப்ராக்ஷன் பண்ணும்போதோ, அதாவது ஸ்ட்ரெச் பண்ணும்போதோ கம்ப்ரஸ் பண்ணும்போதோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கில் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு போவோம். அப்போ அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் மேலே பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிலேருந்து ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எனர்ஜி என்னவா மாறிடும், திரும்ப வந்து 0க்கு வந்துடும். அப்போ எனர்ஜி கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிருச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும், ஸ்ப்ரிங்கில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு ஸ்ப்ரிங்கில் நடக்கக்கூடிய இந்த எலாங்கேஷனில், சரிங்களா, இந்த ஸ்ப்ரிங்கில் நடக்கக்கூடிய எலாங்கேஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நமக்கு கிடைக்கும்.